பரந்தூர் மக்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. பரந்தூர் மக்களோட கனவு ஒரு வழியா விஜய் அவர்களால நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு பரந்தூர் மக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எதனாலன்னு கேட்டா, இன்னைக்கு பரந்தூர் ஏர்போர்ட் திட்டத்தை விஜய் அவர்கள் கைவிட்டுன்னு சொல்லி இன்னைக்கு சட்டசபையில சொல்லியிருக்காரு. இதனால அந்த ஊர் மக்களும் அந்த சுத்தி இருக்கிற கிராம மக்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்படும் இடம் பெரிய அளவில் விவசாயிகளை பாதிக்காத வகையிலும் அதிக அளவில் குடியிருப்புகளை அகற்றாத வகையிலும் அமைய வேண்டும். ஆனால் முந்தைய அரசு விவசாயிகளை பெரிய அளவில் பாதிக்கும் வகையிலும் குடியிருப்புகளை அதிக அளவில் அகற்றும் வகையிலும் விமான நிலையத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். இத்தனை கிராமங்களை அழிச்சு நம்ம ஏர்போர்ட் கட்டியே ஆகணுன்ற ஒரு அவசியம் எங்கேயுமே இல்லை. அதுக்கான மாற்று வேலைகளும் வேற இடங்கள்ல ஏர்போர்ட் கட்டுறதுக்கான வேலைகளுமே இந்த அரசு மேற்கொள்ளும். அதனால இந்த திட்டத்தை நாங்கள் முழுவதுமா கைவிடுறோம்னு சொல்லி இன்னைக்கு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. பரந்தூர்ல எப்படியும் ஏர்போர்ட் வந்துடும், ஏர்போர்ட்டை சுற்றி பல கம்பெனிகளை வந்துடும். அதனால நம்ம அங்கே இருக்கிற நிலங்களை வாங்கி போட்டால் பல கோடிகளுக்கு நம்ம ஃபியூச்சரில் நம்ம பிஸ்னஸை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி பல திமுகவில் இருக்கிறவங்களும் திமுகவோட பல ரியல் எஸ்டேட் கம்பெனிகளும் அங்கே நிலத்தை வாங்கி போட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே இது மிகப்பெரிய அளவில் ஒரு கெட்ட செய்தியாக தான் இருக்கும். திட்டத்தை கைவிடுன்னு சொல்லி விஜய் அவர்கள் சட்டசபையில் அறிவித்ததும் திமுகவில் எந்த அளவுக்கு கொந்தளிச்சாங்க. திமுக சட்டசபையை விட்டு வெளிநடப்புமே பண்ணிட்டாங்க. இந்தியாவோட முதுகெலும்பு கிராமங்கள் தான், அது எல்லாருக்குமே தெரியும், இந்த அரசுக்குமே தெரியும். ஆனால் அந்த கிராமங்களை அழிச்சு ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வரணும் எந்த ஒரு அவசியமே இல்லை. அதுக்கான பல இடங்கள் இருக்கு, ஏர்போர்ட் கொண்டு வரதுக்கான பல இடங்கள் இருக்கு. தன்னோட சுயலாபத்துக்காகவும் தன்னோட கட்சிக்காரர்கள் சுயலாபத்துக்காகவும் மட்டுமே அந்த இடத்துல நான் ஏர்போர்ட்டை கொண்டு வந்தே தீருவேன்னு சொல்லி திமுக அடம் பிடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் அதுக்கு மிகப்பெரிய அளவுல ஆப்படிச்சிருக்காரு. அந்த கிராம மக்கள் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு நன்றி கடனோட இருப்பாங்க. விஜய் அவர்கள் செய்த இந்த செயல் உண்மையாவே நல்ல விஷயமா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.